வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளுடைய அன்றாடையிலேருந்து. அண்ட் கைஸ், அன்றாடை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் போயின்னே தாங்கிறாரு. டபிள்யூக்கு வராரு, ஏடபிள்யூக்கு போகிறாரு, மாறி 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 போயிட்டு தான் இருக்காரு. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டபிள்யூ கொண்டு வந்தாங்க, பெருசாக எதுவும் பண்ணலை. அப்புறம் ஏதோ அவர் ஃபயர்டு பண்ணிட்டாங்க, அவர் ஏதோ ரூல்ஸ் மீறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூ துரத்தி விட்டேன்னு சொன்னாங்க. ஏடபிள்யூக்கு போனார், அங்கே ரிட்டர்ன் பண்ணார். ரிட்டர்ன் பண்ணி ஒரு அப்பீரியன்ஸ் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஏடபிள்யூலையும் காணாம். இது என்ன கதைனா, டபிள்யூ வந்து அன்றாடை மேலே கேஸ் போட்டிருக்காங்க. என்ன ப்ரோ கேஸுன்னு கேட்டிங்கன்னா, அன்றாடை கான்ட்ராக்ட் வந்து இன்னும் முடியலையா கைஸ். 2026 அது பாதியில தான் அன்றாடையோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பிரே ஆகுதான். அதுக்கப்புறம் தான் தலைவன் போயிருக்கணும். பட் இப்போயே பார்த்தீங்கன்னா ஏஇடபிள்யூ போயிட்டாரு. இப்போ ஏஇடபிள்யூ சண்டை போட முடியாமல் டபிள்யூடபிள்யூக்கும் வன்மத்தை வச்சுக்கிட்டு ஒரே சிக்கலில் நின்றுட்டுருக்காரு. இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, டபிள்யூடபிள்யூக்கே வருவார். அந்த கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுவார். டபிள்யூடபிள்யூ அதுக்குள்ளே அன்றாடக்கு நல்ல நல்ல புஷ் கொடுத்து சாம்பியன்ஷிப்லாம் கொடுத்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பெரிய பெரிய ஆப்போனன்ட்ஸ்லாம் மோத வச்சு அவரை ஒரு வேர்ல்டு மெட்டீரியலில் கூட ஒரு நல்ல இடத்துல பொசிஷனில் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து அன்றாட கையில் தான் இருக்குது. டபிள்யூடபிள்யூ ஓகே தான், அவங்க எப்போ வேணாலும் அன்றாட வரலான்னு சொல்லிட்டாங்க. அன்றாடே வராரா இல்லை 1.5 வருஷம் சும்மாவே பார்த்தீங்கன்னா இருந்துட்டு போகிறாரான்றது தெரியல. சும்மா இருக்க விட மாட்டாங்க, ஏன்னா காசு கொடுத்தாங்கல்ல. பார்க்கலாம். அன்றாடே ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் டபிள்யூடபிள்யூ தான் இருக்கார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹீல் பண்ணிட்டாங்க கைஸ். அவங்க 2 டைம் சாம்பியன்ஷிப்பு மோதி பார்த்தாங்க. உமன்ஸ் இந்த ஸ்மாக்டவுன் சாம்பியன்ஷிப் பக்கம் அவங்களால வின் பண்ண முடியல. நேர்மையாக அந்த வேலைக்காகன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டாங்க. ஜூலியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிஃபனி ஸ்ட்ராட்டனை அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது ரிட்டர்ன் பண்ணாங்க. ரிட்டர்ன் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி ஒரு கீரல் இன்ஜுரி மாதிரி ஆயிருந்தது. சில வாரங்கள் ரெஸ்ட் எடுத்திருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா ஜூலியாவை அடிக்கும் போதே நினச்சேன், அவங்க ஜூலியாவே கொடூரமாக அட்டாக் பண்ணாங்க. அப்போவே நினச்சிட்டேன் ஜேட் கார்கள் இந்த சாம்பியன்ஷிப்புக்கு தான் மோத போகிறாங்கன்னு போல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிஃபனி ஸ்ட்ராட்டனை கை தூக்குற மாதிரி தூக்கி பின்னாடி வச்சாங்க. தூக்கி அதுக்கப்புறம் கொடூரமாக அட்டாக் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை அஃபிஷியல் பண்ணுறாங்க. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் மேட்ச் அஃபிஷியல் பண்ணாங்க ரைட்டு. பட் இந்த இடத்துல அஃபிஷியல் பண்ணது தான் கொஞ்சம் சிக்கல். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் மேபி சாம்பியன்ஷிப்லாம் டிஃபன் பண்ணால் கை மாறாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது ஸ்டிஃபனி ரீட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டிஃபனி ஸ்ட்ராட்டன் சாம்பியன்ஷிப்பை வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. அவங்களும் டிஃபனிங்கு ரொம்ப நாள் 1 இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வரப்போகுது. வர வைப்பாங்களா இல்லை முறியடிப்பாங்களான்னு தெரியல. பட் முறியடிச்சிருக்கணும் எப்போயே சாம்பியன்ஷிப்பை ரெயினை. பார்க்கலாம் ஏதாவது பண்ணி சாம்பியன்ஷிப்பு ஆப்போசிட்னி மீறுதானே. ஜேட்கர் அட்டாக் பண்ணி ஸ்டிஃபனியே ரீட்டைன் பண்ணாலும் திரும்ப அட்டாக் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி இதோட நிற்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாகமூரா ரிட்டையர்மெண்ட்டாக அறிவிச்சிட்டாரு. அவரும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாராம். நெக்ஸ்ட் இயர் வந்து எத்தனை ரிட்டையர்மெண்ட் பார்க்க போகிறேன்னே தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏஜே ஸ்டைலு, நாகமூரா, ஜான்சினா இது முடிய போகுது. பல சூப்பர் ஸ்டார் இன்னும் 1-2 இயரில் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க. தலைவனுக்கு ஹோப் வைக்கிறோம். கடைசி ரன்னில் அவருக்கும் வேர்ல்டு சாம்பியன் கொடுத்து அவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரெயின் கொடுத்தா நல்லா இருக்கும். இவங்கள ரிட்டையர் ஆகிற சூப்பர் ஸ்டாருக்கு கொஞ்சம் வேர்ல்டு சாம்பியன் கொடுத்து ஒரு 2 மாதம் 1 மாதம் அப்படி வச்சுருந்து ஒரு நல்ல டிஃபனிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நாகமூரா இப்போது ஏன் நல்லா யூஸ் பண்ணுறாங்க நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. அதனால தான் பார்த்திங்கன்னா தலைவனை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறாங்க. பார்க்கலாம். ரிட்டையர்மெண்ட் டூரை கொஞ்சம் அம்சமாக நடத்தி முடித்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் தரமாக பண்ணால் நல்லா தான் இருக்கும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து வச்சிடலாம். நான் நினச்சி வச்சுருக்கேன் நாகமூரா இன்னும் ஒரு 3 இயர்ஸ்னாச்சும் இருப்பார். ஏஜே ஸ்டைல் தான் அவருடைய பிரச்சனை சொல்லிட்டு போகிறாரு. அவரு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டார் வெஸ்லிங் கம்பெனியில். அவர் போகிறாரு ரைட்டு. நாகமூரா இன்னும் கொஞ்சம் வயசு இருக்குது தானே, அவர் இன்னும் ஒரு 3-4 இயர்னாச்சும் இருப்பார் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இல்லை, ஸ்டில் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மாதிரி சர்வீஸ் சீரீஸில் நாகமூராவுக்கு கண்டிப்பாக பிளான்ஸ் இருக்கும். அவர் அந்த வார் கேம்ஸில் இருப்பார். இல்லைனா அவர் தனியாக யார் கூடனா மேட்சஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நான் பார்த்துருந்தேன், ரூமரில் சொல்லியிருந்தாங்க சர்வீஸ் சீரீஸில் கண்டிப்பாக நாகமூரா இருப்பாங்கன்னு. இப்போது பிளட் லைன்ன்ற பாருங்க, எம்எஃப்டி கூட ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டுருக்காங்க, பார்த்துருப்போம்.
இப்போ டேக் டீம் கூட ஆல்ரெடி அதில் தோற்று போயிருப்பாங்க. அதுவும் ரே ஃபினிக்ஸு எல்லாரு கூடயும் டேக் டீம் பண்ண வைக்கிறாங்க கைஸ். ஏன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. எல்லா கூடயும் டேக் டீம் பண்ணி மேட்சஸ் கொடுத்துட்றாங்க. எப்படியாவது ரே ஃபினிக்ஸை சும்மா உட்கார விடாமல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் கைஸ். லிவ் மார்கன் ரிட்டர்ன் அப்டேட் இப்போ நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. லிவ் மார்கன் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். 2026 ராயல் ரம்பில் மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் தாண்டி தான் வருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி வெஸ்டர்மினாக்கு. இப்போது நமக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னா 2026 நடக்க போல ராயல் ரம்பிள் அதிலே சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம் கைஸ், 2026 ராயல் ரம்பிள்குள்ளே அப்படின்னா ராயல் ரம்பிளில் லிவ் மார்கன் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா இன்ஜுரி இதெல்லாம் சரியாகி கிளியூராக ஆகி சர்ஜரி கிர்ஜரிலாம் இப்போ முடிச்சிட்டாங்க. ரெக்கவர் டேட்டில் தான் இருக்காங்க. அதுக்குள்ளே ரெக்கவர் ஆகிடுவாங்க இன்னும் 2-3 monthsல. அப்போது கரெக்டாக இருக்கும்ல. அப்போது ஒரு பெரிய எதுனா ராயல் ரம்பிளில் மேபி ரிட்டர்ன் பேக் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா அந்த ஜட்மெண்ட் டே ஸ்டோரி அப்படியே கிடக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் பார்க்கணுன்னா லிவ் மார்கன் தேவை. மெயின் ஆள் லிவ் மார்கன் தான். அவங்க வந்தால் தான் ஜட்மெண்ட் டேவை உடைக்க முடியும். அதை பிரேக்கப் பண்ண முடியும். பார்க்கலாம். லிவ் மார்கன் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ராயல் ரம்பிள் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி சர்ப்ரைஸாக வச்சுருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே கூட ரிட்டர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் பேக் அடிக்கலாம். இவங்க வந்தால் தான் பார்த்திங்கன்னா அந்த ஜட்மெண்ட் டே கதையை க்ளோஸ் பண்ணலாம். அது வரைக்கும் ஃபின் பேலர் கதை கொஞ்சம் திண்டாட்டம் தான். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வருவோம். ட்ரூ மேக்கன்டைர் வேர்ல்ட் சாம்பியன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் 2 வேர்ல்ட் சாம்பியன் டிஃபன் ஆக போகுது. ரா சைடு எடுத்து டிஃபன் ஆக போகுது, ஸ்மாக் சைடு எடுத்து டிஃபன் ஆக போகுது. அதில் கண்டிப்பாக யாருக்காக ஒரு பக்கம் சாம்பியன்ஷிப் போய் தான் ஆகணும். ஏன்னா அது நியூ சாம்பியனாக இருக்குது. ரிலிங்குஷ் பண்ணதால் ஜே இல்லைனா சிஎம்க்கு யாரோ ஒருத்தவங்க சாம்பியன் ஆகிடுவாங்க. இங்கே ட்ரூ மேக்கன்டைர் சேலஞ்சர், கோடி ரோஸ் சாம்பியன் வச்சுருக்காங்க. ட்ரூ மேக்கன்டைரை சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா WWE சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்லேயே சாம்பியன்ஷிப்பை கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துன்னு இருக்கு. ஏன்னா மக்கள் ஃபேன்ஸ் எதிர்பார்க்க விதமாக ட்ரூ மேக்கன்டைரை வின் பண்ண வைக்கலான்ற மாதிரி இருக்காங்க. என்னதான் கோடி ஃபெஸ்டன் பண்ணாலும் இப்போ ட்ரூ பக்கம் தான் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஏன்னா தலைவன் வயச்சது அப்படி WWE என்னென்ன பண்ணணும், எந்த அளவுக்கு இறங்கி பார்த்தீங்கன்னா செய்யணுன்றது எல்லாம் தரமாக செஞ்சார். அவருக்கு ஒரு வேர்ல்ட் சாம்பியன் கொடுத்து அவர் கையிலையும் ஒரு 2-3 மாதம் சாம்பியன்ஷிப் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ். இப்போது ஜான்சினாகிட்டேருந்து சாம்பியன்ஷிப்பு கோடி ரோஸே வாங்கினார்ல, அதை ட்ரூ மேக்கன்டைர் வாங்கியிருந்தால் என்ன கைஸ் வேறு லெவலில் இருந்திருக்கும். WWE புரிஞ்சுக்கிறாங்களா இல்லை வேணுக்குன்னு பண்ணுறாங்களான்றது தெரியல. கோடிக்கிட்டே திரும்ப கொடுத்து அவரே திரும்பி ஓட விட்றாங்க. பார்க்கலாம். ட்ரூ மேக்கன்டைர் வின் பண்ணால் நல்லா தான் இருக்கும். என்ன இருந்தாலும் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்றதால யோசிக்கிறேன். இதே வேறு பேப்பர் வந்தால் கண்டிப்பாக போயினா ட்ரூ மேக்கன்டைர் சாம்பியன் ஆகிடுவார். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் பெருசாக டைட்டில் சேஞ்சஸ் இருக்காது. பார்க்கலாம். இன்னும் அப்டேட் வர சொல்கிறேன். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கன்டைர் வின் பண்ணுறதுக்கு ஒரு 70% வாய்ப்பு இருக்குது. கோடி ரோஸுக்கு ஒரு 30% தான் வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு யார் வின் பண்ணணும், ட்ரூவா இல்லை கோடி ரோஸான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தரமான சந்திக்கலாம். பை கைஸ். வேறு சூப்பர் ஸ்டார் பற்றி அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.